ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது ஜேசி ரைஸ். அ ஒரு அ கல்யாண பேச்சுவார்த்தையில நானும் இருந்தேன். அந்த பெண்ண கடைசியில ஒரு தடவ போய் பார்த்துட்டு வந்துரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசினாங்க. ஆக்சுவலா என்னன்னா, கு 2 சைட்லயும் பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி கல்யாணம் ஏறக்குறைய முடிவாயிடுச்சு. ஆனா, பெண்ண மட்டும் எல்லாரும் ஒரு தடவ திரும்ப ஒரு தடவ பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால, நாங்க எல்லாருமே கிளம்பி போயிருந்தோம். அ மாப்பிள்ளையுடைய அம்மா அந்த பொண்ண அப்ப தான் பார்க்குறாங்க. ஏன்னா, அவங்க கொஞ்சம் சுகம் இல்லாம இருந்தாங்க. ஆக்சுவலா அதுக்காக தான் இந்த ட்ரிப்பே பண்ணது. அவங்க சுகம் இல்லாம இருந்ததுனால, அவங்க போய் பார்க்குறத தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃபோட்டோல மட்டும் அவங்க பார்த்துருந்தாங்க. சரி, இந்த தடவ அவங்களையும் கூட்டிட்டு போயிடுவோம்னு சொல்லி, அவங்களுக்காக இந்த ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி போயிருந்தோம். அ எல்லாரும் ரொம்ப கலகலப்பா எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா, ஏறக்குறைய கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப கலகலப்பா பேசிட்டு இருந்தாங்க. ஆனா, மாப்பிள்ளையோட அம்மா ரொம்ப அமைதியா இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தாங்களே ஒழிய, அமைதியா இருந்தாங்க. எதுவுமே அனாவசியமா பேசல. அ பேசலன்னதும் உடனே மாப்பிள்ளையோட அப்பா சொன்னாரு, "சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு கல்யாண டேட்ட ஃபிக்ஸ் பண்ணி சொல்றேன்." அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ ம பொண்ணு வீட்ல கேட்டாங்க, "என்ன நீங்க இங்க வர்றப்ப ஏதாவது ஒரு டேட் பேசிருவோம்ன்னு தானே நம்ம சொன்னோம்." அப்படின்னேன். "ஆமாங்க. ஆனாலும் நான் இப்ப சொல்றேன். நான் போயிட்டு ஒரு 1 நாளைக்குள்ள உங்களுக்கு நான் சொல்லிர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேருந்து கிளம்பி திரும்ப எல்லாரும் சேர்ந்துட்டோம் பொண்ணு வீட்டுக்கு. அப்போ அங்க நான் கேட்டேன், "என்ன நீங்க இந்த மாரி சொல்லிட்டீங்க? அவங்க நம்மள பத்தி என்ன நெனைப்பாங்க? இன்னைக்கு நம்ம போனதே டேட்ட ஃபிக்ஸ் பண்றதுக்காக தானே." அப்படின்னாங்க. இல்லம்மா, அங்கே இருந்த அவ்வளவு நேரமே என் ஒய்ஃப் ஒரு வார்த்தை கூட பேசல, கவனிச்சியா? அவ அமைதியா இருக்கான்னா, அவ மனசுக்குள்ள ஏதோ ஓடுதுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ, அவளோட அபிப்பிராயத்த கேட்காம இத ப்ரொசீட் பண்ணக்கூடாதுன்னு நான் நெனச்சேன். அதனால தான் நிறுத்துனேன் அப்படின்னு. உடனே ஒய்ஃப் சிரிச்சாங்க. சிரிச்சுட்டு சொன்னாங்க, "ஆமா, நான் இந்தந்த விஷயம்லாம் நோட் பண்ணினேன். உண்மையில் இந்த கல்யாணத்தில அந்த பிள்ளைக்கு சம்மதமா? அப்படின்னு நீங்க திரும்ப ஒரு தடவ கேளுங்க, விசாரிங்க." அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரு, "நான் சொன்னேன்ல, என் ஒய்ஃப் அமைதியா இருக்கிறா, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டுனாக்க, அவக்கு ஏதோ ஒரு விஷயம் அவ மைண்ட்ல வச்சிருக்கா. அவ எதையோ யோசிக்கிறா சீரியஸா அப்படின்னு தான் அர்த்தம். இத்தன வருஷமா குடும்பம் பண்ணின எனக்கு அவள பத்தி தெரியாதா?" அப்படின்னு அவர் சொன்னாரு. பல நேரங்கள்ல நாம ஒருத்தர ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுல, இது மாரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் நெறைய பலத்த குடுக்கும். இல்ல, அவன் சரியில்ல. அவன் பேசுறான்னாக்கா, அவன் கரெக்ட்டா தான் சொல்லுவான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, நம்மளோட அப்சர்வேஷன்ல ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு விதமான அட்டாச்மெண்ட் இருக்கும். அந்த அட்டாச்மெண்ட் நமக்கு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுக்கும். இது குடும்பத்திலேயே அப்படிதான் இருக்கும். பெரிய மகன் எந்த நேரமும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், அல்லது கோவமா இருக்கான் அப்படின்னா, அவனுக்குள்ள ஏதோ விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் ஏதோ பேச விரும்புறான் அப்படின்னு அர்த்தம். சின்ன பையன் எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்குள்ள ஏதோ சேலஞ்சஸ் இருக்கு. ஆகையினால அவன் அத வெளிய பேசத் தெரியாம தூங்கிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அர்த்தம். பொண்ணு சொன்ன பேச்ச கேட்காம அவ வெளியில அவ இஷ்டம் போல வேலை செய்றா அப்படின்னா, அவள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க வேற யாரோ இருக்காங்க இப்போ அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி நம்ம உறவுகளுக்குள்ள நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குமா இருந்தா, அவங்க கிட்ட ஏற்படுற சின்ன சின்ன வித்தியாசங்கள், அ மௌனம், கோபம், அழுகை எதுவா இருந்தாலும், அத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அவங்களுக்குள்ளே என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு. அதுக்கு ரொம்ப அவசியமானது உறவுகளுக்குள்ள நமக்கான அண்டர்ஸ்டாண்டிங் தான். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க நாம பில்டப் பண்ணிக்குவோம். அப்படி பண்ணிட்டோமா இருந்தா, ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும், ஒவ்வொரு சின்ன சின்ன வேலைகளுக்கும் நம்மளால அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும்.